கன்சிஸ்டன்சி இந்த வார்த்தையை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரெகுலராக செய்யணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நம்மளால் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியாது, அதை வந்துட்டு நம்ம விட்டுடலாம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவோம். லைவ் இல்லைனா வீடியோ ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுருவோம். இதுவே என்னுடைய இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு போனேன், என்னால் அங்கே போகவே முடியல. மேபி அங்கே என்னால் கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியலைங்க. பட் நம்ம ஒரு விஷயத்தை லவ் பண்ணி நம்மளே செய்யலை அப்படின்னா கூட இன்னொரு ஏதோ ஒரு சக்தி ஆகட்டும் நம்மளை அந்த விஷயத்தை செய்ய சொல்லி உந்துங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடும்.